अस्सलाम वालेकुम இன்னைக்கு வீடியோல டிஸ்போசபிள் டைப்பர்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். சோ ஆதிக் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிறந்து எடுத்து போய் க்ளீன் பண்ணி கையில கொடுக்கும்போதே டிஸ்போசபிள் டைப்பர் போட்டு தான் கொடுத்தாங்க. சோ அதுல இருந்து அவனோட ஜர்னி இப்போ ஃபைனலா இப்போ 2 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகி 3 months ஆச்சு. பாட்டி ட்ரைனிங்கும் நான் 1 month முன்னாடி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஓரளவு இப்போ பகல்லலாம் அவர் வந்து டைப்பர் இல்லாம தான் இருக்காரு. நைட் டைம் அதுக்கப்புறம் மத்தியானம் ஒருக்கா தூங்கும் போது மட்டும் அவர் வந்து டைப்பர்ல இருக்காரு. ஸோ எங்களோட ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இப்போ உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். அண்ட் என்னோட ஃபேவரட் டைப்பர்ஸ் அண்ட் வந்து எப்படி வாங்கினா வந்து நம்ம சீப்பாக வாங்கலாம் அப்படிங்கிறத நான் லாஸ்ட்டாக ஷேர் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆதிஃப் வந்து ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா பேம்பர்ஸ் நியூ பேபி டைப்பர்ஸ் யூஸ் பண்ணியிருந்தாங்க. நானும் ஒரு பேக் வாங்கி வச்சுருந்தேன், பட் வந்து யூஸ் பண்ணலை. ப்ரீவியஸ் வீடியோஸில் நான் சொன்ன மாதிரி ஒரு 3 months வரைக்கும் நான் ஃபுல்லாக கிளாத் நாப்கின்ஸ் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிளாத் டைப்பர்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் டிஸ்போசபிளுக்கு வந்தேன். பட் இப்போ வந்து ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கிளாத் டைப்பர்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, கன்வீனியண்ட்டாக இருக்குன்னா தாராளமாக அதே யூஸ் பண்ணலாம். டிஸ்போசபிள்ஸே தேவைப்படாது. மந்த்லி 1000-2000 அப்படிங்கிறது வந்து தெரியல அப்போ டிஸ்போசபிளுக்கு. ஸோ இப்போ கேல்குலேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 yearsக்கு நான் கிட்டத்தட்ட ஒரு 18,000 வந்து டைப்பர்ஸ்க்கு வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதே நீங்கள் கிளாத் டைப்பர் ஃபஸ்ட்டே வந்து ஒரு 24 டைப்பர்ஸ் வாங்கி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் 12,000ல வந்து உங்கள் பட்ஜெட்டும் முடிஞ்சிருக்கும். நீங்கள் வந்து எக்கோ ஃப்ரெண்ட்லியாக டைப்பரிங் பண்ணியிருக்கலாம். ஸோ இதே நான் வந்து இப்போ வந்து தெரிஞ்சுக்கிட்டது. ஸோ அதனால உங்கள் கிளாத் டைப்பர் பிடிச்சிருந்துச்சா நீங்கள் அதுக்கே ஃபஸ்ட்டே கொஞ்சம் வந்து நிறையா ஸ்டாக் பண்ணி வைக்கிறதுக்கு பாருங்கள். நீங்கள் டைப்பர்ஸ் வந்து காஸ்ட்லி தான். ஸோ இல்லை இப்போ வந்து நீங்கள் டைப்பரிங் தான் உங்களுக்கு வந்து டிஸ்போசபிள் டைப்பர்ஸாக கன்வீனியண்ட்டாக இருக்குன்னா ஸோ இப்போ நீங்கள் நியூ பார்ன் ஸ்டேஜில் இருந்து ஃபைனலாக என்னோட டிஸ்போசபிள் டைப்பர்ஸ் வந்து எப்படி யூஸ் பண்ண எந்த பிராண்ட்ஸில் ஆகுது சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆதிஃப் வந்து கையில் டாக்டர் வந்து க்ளீன் பண்ணி கொடுக்கும் போதே டைப்பரோடு தான் கொடுத்தாங்க. ஸோ வந்து அவங்க யூஸ் பண்ணது பேம்பர்ஸ் நியூ பேபி, அதே தான் நானும் யூஸ் பண்ணேன். பட் டைப்பர் வந்து ஃபஸ்ட்டு 3 months கிட்ட ரொம்ப யூஸ் பண்ணலை. ஏதாச்சும் ட்ராவல் வாட்ச் நைட் டைம் அப்போ தான் யூஸ் பண்ணேன். ஏன்னா அவங்க அடிக்கடி அப்போ மோஷன் போயிட்டே இருப்பாங்க. அதனால கிளாத் தான் ஃபுல் எஃபெக்டிவாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் அவங்க மோஷன் வந்து ஸ்டேபிள் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டைப்பர்ஸ் வந்து கொஞ்சம் ரெகுலராக யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ வந்து பேம்பர்ஸ் ஆக்டிவ் பேபி அதுக்கடுத்து நல்லா இருந்துச்சு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மம்மி போக்கோ பேண்ட்ஸ், அதுக்கப்புறம் பேம்பர்ஸ் வெறும் பேபி ட்ரை, அதுக்கப்புறம் ஹக்கீஸ், இது 3மே ஆதிஃப்க்கு வந்து ரேஷ் வந்துச்சு. எக்ஸ்பெஷலி பேம்பர்ஸ் ட்ரை அதுதான் மெடிக்கல் ஷாப்பில் ஈஸியாக கிடைக்கும். பட் வந்து அது ரொம்பவே உடனே அவனுக்கு வந்து டைப்பர் ரேஷ் வந்துடும். ஸோ அதனால இது 3மே எங்களுக்கு செட்டே ஆகலை. ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஹிமாலயா. ஸோ ஹிமாலயா ஒரு 8th monthல இருந்து நான் போர்ட்டிஸில் தான் ஃபஸ்ட்டு வாங்கினேன். ஸோ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஹிமாலயா வந்து ரொம்பவே பிடிச்சிருச்சு. அண்ட் காஸ்ட் எஃபெக்டிவாகவும் நீங்கள் வாங்கலாம். வெளியே கடையில் வாங்கினீங்கன்னா காஸ்ட்லியாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் அமேசானில் வந்து சப்ஸ்கிரிப்ஷனில் வாங்கினீங்கன்னா 40-50% ஆஃபரில் நீங்கள் தாராளமாக வாங்கலாம். ஸோ நான் வந்து அப்படி தான். ஸோ ஹிமாலயா நல்லா இருக்குது, போடுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு தான் நான் டைப்பர்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அது வரைக்கும் கிளாத் டைப்பர்ஸும் அண்ட் கொஞ்சம் கிளாத் நாப்கின்ஸ் அதில் தான் கொஞ்சம் இருந்துச்சு. நைட் மட்டும் டைப்பர்ஸ் ஃபுல் டைம் தான். ஸோ ஹிமாலயா போட ஆரம்பிச்சு நல்லா இருந்ததுனோடனே நான் வந்து பகலையுமே ஃபுல் டைப்பர்ஸ்க்கு வந்து சேஞ்ச் ஆகிட்டேன். ஸோ நீங்கள் இது இப்போ வாங்குறது பார்த்தீங்கன்னா ஒரு மந்த் வந்து 1500 ஆகலாம் நீங்கள் டைப்பர்ஸ்க்கு. ஏன்னா ஒரு 100லேருந்து 120 டைப்பர்ஸ் தேவைப்படும். ஒரு நாளைக்கு 5 டைப்பர்ஸ் மினிமம் வச்சுக்கிட்டா. ஸோ அப்படிங்கும்போது நீங்கள் அமேசானில் கண்டிப்பாக நீங்கள் வந்து சப்ஸ்கிரிப்ஷனை வாங்கினீங்கன்னா சீப்பராக கிடைக்கும். அண்ட் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹிமாலயா வந்து எல்லாமே நல்லா இருந்துச்சு. பட் வந்து நீங்கள் டைப்பர் ரேஷ் வந்துருச்சு. டைப்பர் ரேஷ் மெயினாக எப்போல்லாம் வரலான்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து மோஷன் போகி ரொம்ப நேரம் நீங்கள் கவனிக்காமல் விட்டு ஒரு மாதிரி ட்ரை ஆயிடுச்சுன்னா தான் டைப்பர் ரேஷ் ஃபஸ்ட்டு வர்றதுக்கு காரணம். அதுக்கப்புறம் அவங்க பேண்ட் வந்து நீங்கள் ரொம்ப டைட்டாக போட்டு விட்டுருந்தீங்க அப்படின்னாலும் டைப்பர் ரேஷ் வரலாம். இல்லைனா டயேரியா அந்த மாதிரி டிசென்ட்ரி ரொம்ப அதிகமாக போயிட்டு இருக்க நேரத்தில் வந்து டைப்பர் ரேஷ் வரலாம். ஸோ இது மெயினாக இந்த 3 ரீசன்ஸ்னால தான் ஆதிக்கு வந்து டைப்பர் ரேஷ் வந்துச்சு. ரேஷஸ் வர வரைக்கும் ஹிமாலயா வந்து நல்லாயிருக்கும். பட் வந்து நீங்கள் வெளியே எங்கேயும் போகும்போது அவங்க மோஷன் போய் கவனிக்காமல் விட்டுட்டீங்க, ஒரு 2 hours கிட்டவே அவன் தூங்கிடலாம். சில டைம் வந்து அவன் பால் குடிச்சிட்டு மோஷன் லைட்டாக போயிட்டு தூங்கிடுவான். அது தூங்கி எந்திரிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்மெல்லும் சில நேரம் சுத்தமாக வராது. அப்படிங்கும்போது அவன் போயிருக்காங்கிறதே தெரியாது. அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா ரேஷஸ் வந்துடும். ஸோ அதுக்கு அடுத்து ரேஷஸ் வந்ததுக்கப்புறம் வந்து நீங்கள் சூடோ க்ரீம் போட்டுட்டு திருப்பி வந்து
டைப்பர் போடணும்னா இப்போ ஹிமாலயா போட்டால் உடனே வந்து டைப்பர் ரேஷ் செட் ஆகலை. ஸோ இதுக்கு முன்னாடியே வந்து நான் பேம்பர்ஸ் ப்ரீமியம் கேர் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் அது ரொம்ப காஸ்ட்லி. ஸோ அதனால் வந்து நான் ரொம்ப அது வந்து யூஸ் பண்ணலை. ஸோ கொஞ்சம் காஸ்ட் எஃபெக்டிவாக பார்த்துட்டு இருந்தேன். ஸோ இந்த மாதிரி அந்த டைப்பர் ரேஷ் அதிகமாக இருக்கும்போது நான் திருப்பி பேம்பர்ஸ் ப்ரீமியம் கேரே வாங்கி அதை யூஸ் பண்ணும்போது டைப்பர் ரேஷ் வந்து சீக்கிரமே சரியாச்சு. பேம்பர்ஸ் ப்ரீமியம் கேர் இதுதான். ஸோ இப்போ எக்ஸல் சைஸில் நாங்கள் இருக்கோம். ஸோ பேம்பர்ஸ் ப்ரீமியம் கேர் ட்ரை பண்ண இருக்கிறதுலே பெஸ்ட்டாக தான். நல்ல சாஃப்டாக இருக்கும். நீங்கள் அது பார்த்தீங்கன்னா தெரியும். அண்ட் வெட்னஸ் இண்டிகேட்டர் அண்ட் இந்த இடத்துல இருக்க எலாஸ்டிக் வந்து அழுத்தவே அழுத்தாது. ஹிமாலயா கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து இது சில நேரம் வந்து இந்த ஸ்ட்ரெச் வந்து மார்க் வந்து அவனோட இடுப்பில் இருக்கும். அண்ட் வந்து லீக் ஆகிறதுக்கு அதிகமாக சான்ஸ் இருக்குது. நீங்கள் கரெக்டாக போட்டு விடணும். ஸோ ஆத்திஃப் வந்து ஓட ஆரம்பித்த ஸ்டேஜில் அவரை வந்து ஒரு இடத்துல உட்கார வச்சு இல்லைனா படுக்க வச்சு இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணுற டைப்பர்ஸ் சேஞ்சே பண்ண முடியாது. நிற்கிற இடத்துல அவர் ஓடிக்கிட்டு இருக்கும் போதே தான் அவரை பிடிச்சி வச்சு மாற்றணும். ஸோ அந்த மாதிரில கொஞ்சம் நான் வந்து ஏதாச்சும் ஒரு சைடு வந்து தள்ளி இருந்துச்சுன்னா லீக் ஆகிரும். பட் வந்து பேம்பர்ஸ் ப்ரீமியம் கேர் ஓரளவு நல்ல ஃப்ளெக்சிபிளாக இருக்கனால ஃபுல்லாக ஃபிட் ஆகிரும். லீக்கேஜ் அவ்வளோவா இதில் வந்து எனக்கு வந்ததே கிடையாது. ஸோ இப்போ காஸ்ட் எஃபெக்டிவில் தான் வந்து நான் வந்து ஹிமாலயா வந்து ரெகுலராக யூஸ் பண்ணேன். பட் ட்ராவலிங் அதுக்கப்புறம் வந்து அந்த மாதிரி ரேஷஸ் டைமில் வந்து பேம்பர்ஸ் ப்ரீமியம் கேர் வந்து நான் யூஸ் பண்ணுவேன். இப்போ நீங்கள் டைப்பர்ஸ் வாங்கினா ஃபஸ்ட்டு வந்து நியூ பார்ன் ஸ்டேஜ்லலாம் கண்டிப்பாக பேம்பர்ஸ் ப்ரீமியம் கேரே உங்களால் அஃபோர்ட் பண்ண முடிஞ்சால் வாங்க. அப்படி இல்லைன்னா ஆக்டிவ் பேபி நியூ பேபி அது நியூ பார்ன் ஸ்டேஜ். அதுக்கு அடுத்து வந்து அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி புல்லப்ஸ் டைப்பர்ஸ் போட்டுட்டுலேருந்து நீங்கள் தாராளமாக ஹிமாலயா வந்து ட்ரை பண்ணலாம். அது நல்லாயிருக்கும். அண்ட் வந்து சூடோ க்ரீம் நான் ஏற்கனவே வீடியோஸில் சொல்லியிருந்தேன். ஸோ டயப்பர் வாங்கும் போதே உங்கள் கையில் கண்டிப்பாக சூடோ க்ரீம் இருக்கணும். மெயினாக நீங்கள் டயப்பர் அண்ட் டயப்பர் ரேஷ் க்ரீம் வந்து வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் வந்து டிஸ்போசபிள் டைப்பர்ஸுமே கண்டினியூஸாக யூஸ் பண்ணலாம். எந்த ப்ராப்ளமும் வராது. நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் எல்லாத்துலேயும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். சில டவுட்ஸ் எதுவும் இருந்துச்சுன்னா கீழே மறக்காமல் கமெண்ட்ஸில் கேளுங்க. எனக்கு தெரிஞ்சது நான் வந்து சொல்கிறேன். ஸோ வேறு எந்த மாதிரி டாபிக்ஸில் வந்து வீடியோஸ் வேணும் பேபிஸ் ரிலேட்டடாக அப்படின்றத கீழே கேளுங்க. அண்ட் மறக்காமல் வீடியோ லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும்.